அண்ணே ஏங்க இன்னைக்கு ஒரு லாங் வீடியோங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாக்க லாங் வீடியோ பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். பார்த்துங்க காற்று அடிக்குதுங்க. சொட்ட மண்டை வேறு தெரியுது. சே, மண்டையை கவர் பண்ணி முடியை கவர் பண்ணி உங்களுக்கு கவராக காட்டினா என் சொட்ட மண்டை வேறு அப்பப்போ காற்றடிச்சு மேலதிக்கு விட்டுரும். சரிங்க, பேசிட்டு போகிறேன். இன்றைக்கி என் மருமகளை பற்றி தாங்க பேச போகிறேன். மருமகன்னு சொன்ன உடனே நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அதுக்கெல்லாமா மருமக வந்துருச்சு, உங்கள் வயசு தானே எங்களுக்கெல்லாம் ஆகுது, இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகலை எங்கள் அப்போ என் மருமையெல்லாம் என்னை சுடுகாட்டில் தானே பார்க்கணும் பிறகு அப்படின்னு ஒருத்தரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் கணச்சிக்கிட்டு கிடந்தேன் பார்த்துங்க. மருமகன்டா மயமண்டாட்டி தான் மருமகளா, நாத்தனா மக மருமகாதா? நாத்தனா மகங்க எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி மக கட்டி கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை நான் வாக்கப்பட்டு வரையில் 1.5 வயசு பார்த்துக்கோங்க. 1.5 வயசுலேருந்து வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து நாங்கள் தான் தூக்கி அடித்து அந்த பிள்ளைய வளர்த்தோம். அந்த வளர்த்த பாசம்தான் பெக்கிற பாசம் கூட அவ்வளோவா இல்லை சொல்ல முடியாதுங்க. வளர்க்குற மத்தியில் வளர்க்குறதுல தான் பாசம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் எனக்கு அவள் மேலே அவ்வளோ ஒரு பாசம். அவளும் அத்தைண்டா உயிரை விடுவா பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை நல்லா குண்டா குமிழி பாசம் மாதிரி இருப்பாள். முதல்ல ஒல்லியாத்தான் இருந்தா. நான் கூட சொல்லுவேன் எங்கள் அத்தைகிட்ட, என்ன நீங்கள் எத்த தண்டி இருக்கீ, உங்கள் பிள்ளைய பள்ளி சுவத்தில் ஒட்டியிருக்க மாதிரியே திணிக்கோன்னு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கியே, அணில் குஞ்சு மாதிரி அப்படின்ட்டே நான் கிண்டல் அடிப்பேன். ஒழுங்காக பிள்ளைகளுக்கு சோறு விட்டுங்கட்டு. கடைசியில் பார்த்தா நானும் அப்படித்தான் திணியாக தவறையாக தோறையாக பற்றி வச்ச மாதிரி இருக்கேன். அப்படி யாரையுமே சொல்லக்கூடாது இருக்குது. அப்படி வளர்த்து கிளத்து வால்மையாக்கி பெரிய வெளியாக்கி பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நல்லா குமுக்கு நைட்டாக பார்த்துங்க. அதுக்காக எங்கள் சொந்தக்காரவுங்க ஊருக்காரவுங்க எல்லாருமே செல்ல சொல்லுவாங்கன்றிய, தண்டி குண்டா இருக்குது, இதுக்கெல்லாம் எங்கிட்டு மாப்பிள்ளை வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பெரிய காதில் கேட்டிருக்கேங்க. இப்படி யாரையாவது ஒருத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க, இதுக்கெல்லாம் எங்கள் மாப்பிள்ளை வரப்போகுது, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இதெல்லாம் எப்படி வாழப்போகுது அப்படின்னு யாரையாவது குறை பேசினுண்டா அதுதான் இந்த உலகத்தில் உலகம் மிச்சம் வாழும். இதுதான் உண்மைன்னா உண்மை. நான் வாழ்ந்து அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். என்னையும் அப்படித்தான் சொல்லுவாங்க, அதாடி இப்படி ஒல்லியாக இப்படி துரும்பா இருக்கா, கண்ணங்கரையர்னு ஒரு முளை உதட்டப்பட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் இங்கிட்ட மாப்பிள்ளை வரப்போகுதுன்னு நேருக்கு நேராக சொல்லுவாங்க. எங்கேயுமே அழகாக அஜித்குமார் மாதிரி விஜய் மாதிரி வந்தார் அழகனா. அப்புறம் ஊரே மெச்சி மாப்பிள்ளை வேணும்டா, இது சீமா மாதிரி தான், சாமிநாதமூர் கிடைச்ச மாப்பிள்ளை மாதிரி தான் எனக்கு கிடைக்கணும்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி என் மருமகளை கிண்டல் பண்ண அளவு இல்லை. நான் நினச்சிக்கிருவேன், நாங்கள் நட்டெல்லாம் சேர்த்து வீரவில் பூட்டி 50 வச்சுருக்கேன் 80 வச்சுருக்கேன், எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படி மாப்பிள்ளை வேணும், இந்த இதெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு ஒவ்வொரு மாப்பிள்ளையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு திருவள்ளுவர் இருக்கலாம். நாளைக்கு எப்படி வாழ்க்காமே பார்ப்போம். ஏன் மருமக குண்டாக இருந்தால் என்ன, குண்டாக இருந்தால் அது ஒரு அசிங்கமாக, அதுதான் இப்போ பூரா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சோரிக்குளத்துலேருந்து இந்த மாப்பிள்ளை வந்தார். அப்புறம் என் நாத்தனா இங்கே வருவோம் தம்பி தான் உன்னைய மாதிரியே கண்ணங்கரையன்னு மாப்பிள்ளைண்டா. கருப்புன்னு சொல்லாதீங்க, மாப்பிள்ளை நல்ல குணமணமாக இருக்காரா பாருங்கள். அவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்தார். சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே கருப்போ சிகப்போ குண்டோ ஒல்லியோ பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு, நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்ட்டார். நல்ல தங்கமான மனுஷன். நகை நட்டு எதையும் நான் பேசலை. அது அவங்க மகளுக்கு என்ன போடணும்னு இஷ்டப்படுறாங்களோ அதை போடணும் அப்படின்ட்டு மாப்பிள்ளை சொல்லிவிட்டார். அதோட என்ன ஊர் உலகமே ஒரே பேச்சு பார்த்துக்குங்க. ஐயோ கல்யாணமா கையலுக்கு கல்யாணமா, மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான், நேராக பார்த்துக்கிட்டு வேணாம்ன்றிருவேன், சும்மா சொல்லிக்கிட்டு தர்றாளுங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு பேசுனவங்க ரொம்ப பேர் சொந்தக்காரவங்க. எப்படி ஒரு பொண்ணு கரையிறதுக்குள்ளே என்னெல்லாம் பேசுகிறாளுங்க வரும் நானாக மனசு நினச்சிருக்கேன். அவங்கெல்லாம் சொல்ல விரும்பலை, சொன்னால் சண்டையாயிடும். அப்படி பேசிக்கிட்டு அப்படி இருந்தா மாப்பிள்ளையே வெளிநாட்டிலேருந்து வந்தார். நேராக பார்த்துட்டு எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கே, போட்டாவிலே பார்த்துட்டேனே, போதும் எனக்கு இந்த பொண்ணு போதும் அப்படின்ட்டார். நகை நட்டெல்லாம் உங்கள் விருப்பம், என்னத்தை போட முடியுதோ அதை போடுங்க தேண்டு. தங்கமான மனுஷன், தங்கம்டா தங்கம், அப்படி ஒரு தங்கம். ஆமாம், அப்படி நல்ல மாப்பிள்ளையா, நல்ல ஆள் அழகனா கருப்பாக என்னை மாதிரி கருமுளகு மாதிரி சோரிக்குளத்துலேருந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டேன். நிச்சயதார்த்தம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கல்யாணம் முடிச்சேங்க. அந்த கல்யாணத்தை ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து என்னோடய வீடியோவில் நான் யதார்த்தமாக தான் போட்டேன். அதாவது இது பாப்புலர் ஆகும், நிறைய பேர் பார்க்கட்டுன்றதை விட யதார்த்தமாக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத தாங்க போட்டேன். அப்படி போடுறப்ப எங்களுடைய சொந்த பந்தம், அவங்களுக்கு தெரியாத சொந்த பந்தம், கல்யாணத்துக்கு வராதவங்க, தள்ளி எட்டி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து வியப்பா இன்றைக்கி ஃபோன் பண்ணி என் நாத்தனார்ட்ட கேட்குறாங்களாம், நல்லா அவளடி சீர்சனத்தெலாம் செஞ்சுருக்கேன், நல்லா அவளடி கல்யாணம் நடத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்டா,
ஒருத்தவங்களை குறையா நினச்சி இதுக்கெல்லாம் என்ன வாழ்க்கை அமைக்க போகுது, இதெல்லாம் என்னென்று வாழ்க்கையில் முன்னேற போகுதுன்னெலாம் யாரையும் சாதாரணம் இட போடாதீங்க. அப்படி இட போட்டிங்கன்னா ஊர் மிச்ச உலகம் மிச்ச இப்படித்தான் நடக்கும். எல்லா விஷயமும் தன்னால் நடக்கும். என் மருமக ஒவ்வொரு விசேஷமும் நடக்குது பார்த்துக்கோங்க. இது நிச்சயதார்த்தம் பண்ணதுலேருந்து, கைக்கு வளைவி எடுக்கிறதுலேருந்து, நகை எடுத்ததுலேருந்து, அப்படியே போய் மறுவீடு விட்டதுலேருந்து, அப்படியே ஆடி பலகாரத்துலேருந்து ஒவ்வொரு காரியங்களையும் இந்த வீடியோவில் எடுத்து போட்டு அம்புட்டு பேரும் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. சொந்த பந்தம் பூரா மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு. ஆமாம், காசு பணங்கள்லாம் அதிகமாக சேர்த்து நகையெல்லாம் சேர்த்து நம்ம பிள்ளைக்கு 50 வகையும் போட்டுடலாம் அப்படின்ட்டு நல்ல மாப்பிள்ளையை தேடணும்னு தேடுறாங்க. நல்ல குணமனமான மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறதில்ல யாருமே. நல்ல வசதியாக இருக்கானா, வீடு இருக்கா, நல்ல வேலையில் இருக்கானா, நல்ல அழகாக இருக்கானா, இதைத்தான் பார்க்குறாங்க. உழைக்கிறவனாக இருக்கானா, நல்ல ஒரு ட்ரை சைக்கிள் எடுத்துகிட்டு 500 ரூபாய்க்கு விலை பார்த்துட்டு பொண்டாட்டி வீடு கொடுத்து கஞ்சி குடிக்கிறவராக இருக்கானா அப்படின்றத யாருமே பார்க்குறதில்ல. சொந்த பந்தமாகவே இருந்தாலுமே, சொந்த மாப்பிள்ளையாகவே இருந்தாலுமே கொஞ்சம் வசதியாக பொண்ணு வீடு இருந்துட்டான்னா வேறு மாப்பிள்ளை ஒருத்தர், சொந்தத்தில் கஷ்டப்படுறவனாக இருந்தான்னா கொடுத்தான்னா கொடுக்குறதில்ல. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும். இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மாப்பிள்ளையை உழைக்கிறவர்களுக்கு பொண்ணை கொடுங்க. பொண்ணை கொடுத்தீங்கன்னா என்றைக்கு நல்லா இருப்பீங்க. நாத்தினா மக மாதிரி. நாத்தினா மக நல்லபடியாக சொறி கொடுத்துல போய் சந்தோஷமாக இருக்கா, நல்ல மனுஷன் மாப்பிள்ளை. அப்படி நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்கணும். காசு ஒன்று இருக்கா, வீடு வாசம் இருக்கா, அழகானா இருக்கானா, அழகு நாக்கு வலிக்குதான் உதவும். கொஞ்சம் நாள் சென்றா அந்த அழகு ஊரே மெச்ச பார்த்து அழகாக இருக்கேன் சூப்பர் மாப்பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்ய, நாக்கு வலிக்க கூட பத்தாது. அதனால் நல்லபடியாக கட்டிக்கணும். நான்லாம் எங்கள் வீட்டுக்காரு என்னை பொண்ணு கட்டு வரையில் அழகு என்ன அழகு, குணமனமாக இருந்தால் எனக்கு போதும். அழகு இல்லைன்னா அழகு இல்லாட்டத்தான் இது யாருமே இந்த பொண்ணை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணையே கட்டிக்கிறேன்டாரு எங்கள் வீட்டுக்கார். ஆமாம், அறிவுள்ளவங்க ஊரை அந்த மாதிரி யோசிப்பாங்க. அறிவுள்ளார வந்து அழகையும் பணத்தையும் காசையும் விரும்புவாங்க. அப்படி காசையும் பணத்தையும் விரும்புவே பொண்ணை நல்லா வச்சுக்கிற மாட்டேன். இந்த மாதிரி மனுஷங்க தான் நல்லா வச்சுக்கிடுவாங்க. சிங்கப்பூரில் வேலை பார்த்தாலும் என் மருமையன் நல்ல மயம், எனக்கு மயம் வேணும், நல்லா வச்சுக்கிடுச்சு என் பிள்ளைய இப்படின்னு வேர்த்தா கூட ஓடி 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 என் மருமகளை தொடச்சிட்டு கிடக்கு. இதுக்கு மேலே என் மாப்பிள்ளை வேணும் என்னங்க. என் மருமக மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கை அமையட்டும். நல்ல மனசோட நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுங்க. காசு ஒன்று இருக்கிறதான்னு பார்க்காதீங்க. நல்ல குணமனமாக இருக்கானான்னு பாருங்க. அழகை பார்க்காதீங்க. கருப்பாக இருக்குது சிகப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க. முக்கியமாக கருப்பு என்ன கருப்பு நம்ம நாட்டோட நிறம். நான் போய் எங்கே போய் வெளிநாட்டில் போங்க என்னை ஆத்தா இந்திய பொண்ணுன்னு கரெக்டாக சொல்லி போடுவாங்க. கலராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இது எங்கே இருந்தது, எந்த ஒரு நாடு, நம்ம நாடா அயல் நாடா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னங்க நம்ம நாட்டு பாவனையில் இருக்கிறது அழகுதான். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். என் மருமக இன்னும் நல்லா அமோகமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் இன்னுமே குழந்தை வர்றதுலேருந்து வளகாப்புலேருந்து அம்புட்டு எடுத்து போட்டு விட்டுருவேன். ஆமாம், ஊர் மக்கள் ஊரம் பார்த்து அம்புட்டு பேர் வயிற்றெறியணுமுங்க. சொந்தக்கார ஊரம் முக்கியமாக நடக்குமா, கல்யாணம் நடக்குமான்னு கேட்டவங்களுக்கு பூரா வயிறு எரியணும். பகண்டு என்ன சொல்கிறீங்க. அடுத்தவங்களை வயிற்றுச்சப்படுத்துறதுல கிடைக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷமுங்க. அதுக்கும் சொந்தக்காரவுகளை நான் அந்த வேலையை பெலமாக பார்ப்பேன். சொந்தக்காரவுகளை வயிற்றுச்சப்பட வைக்கிறதுக்கு ஆஹான்னு விழுந்து பார்ப்பேன். நடக்கிறத கூட நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்பேன். வயிற்றுறிஞ்சு கடை என்னங்க. அடுத்த வளர்கிற வாழ்க்கையை பார்த்து வயிற்றெறிகிறதே பெரிய மோசமான குணம். அந்த குணத்துக்காரவங்களை நம்ம கடுப்பேற்றுறதுன்னு ஒன்றும் தப்பு இல்லை. அப்படித்தான் நிறைய சொந்தங்களை கடுப்பேற்றிக்கிட்டுருக்கேன். என்னுடைய பேச்சுவார்த்தைகளும் என்னுடைய நடைமுறைகளும் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். என் மருமகளுக்கு நடக்கிற எல்லா விசேஷத்தையும் இந்த வீடியோவில் நான் அப்லோட் கொடுத்துருவேன். லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.